சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை அக்னி நட்சத்திரத்துடைய சிறப்பு நிகழ்வாக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் சிறப்பு சொற்பொழிவு என்ற ஒரு பாகம் இருப்பதும் அதில் பதிகங்களுடைய சிந்தனை இருப்பதும் நம் அனைவருக்குமே தெரியும். ஏற்கனவே 4 பதிகங்கள் நிறைவு செய்த நிலையில் இன்று 133வது திருப்பதிகம் திருக்கச்சி ஏகம்பம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்துடைய பொருள் சிந்தனையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சிவ கற்பகஜோதி முருகவேள் அம்மா அவர்கள் பெங்களூரில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சித்தாந்த ஆசிரியை என்பது அவர்கள் பொழிவில் இருந்தே நமக்கு தெரியும். ஆனால் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல நிற்கிறவங்க அம்மா தான். அது மட்டும் இல்லை, எப்போது சென்றாலும் உணவு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலே இல்லாத அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக அனைத்தையும் பார்த்து கொள்பவர்கள் அம்மா. அப்படிப்பட்டவர்கள்தான் இன்று நம்மோடு, அதாவது திருமுறை பேசுறது மட்டும் இல்லை, திருமுறையை சொல்கிற அந்த வாழ்வியலையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள். அப்படிங்கிறது சொல்லும்போது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அடுத்த பதிகத்தோடைய பொருள் விளக்கத்தோடு. தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கூறும் நாவி முதலாக கூறும் கரணோ எல்லாம் நீ வகை நீ திகைப்போனி தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்யினாக வணங்குகிறோம். என்னை இந்த சென்னேரியில் ஆற்றுப்படுத்தி என் ஆசிரியர் பெருமக்களையும் வணங்குகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து மழை வேண்டி பதிகத்துக்கான பொருள் சொல்லுமாறு பணித்த லாவண்யா அம்மாவையும் வணங்கிட்டு இந்த வழியில என்ன தொடர்ந்து செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய திருவருளையும் குருவரையும் துணை கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கிறது கச்சி ஏகம்பம், திருக்கச்சி ஏகம்பம் சொல்லப்படுகிற காஞ்சியை பற்றின பாடல். அதுல ஞானசம்பந்த பெருமான் 4 பதிகங்களை அறிவிச்சிருக்கிற அதில் ஒரு பதிகமான இந்த மேகராக குறிஞ்சி பண்ணில் வரக்கூடிய இந்த வெண்ட வெண் கொடி பூசும் மார்பின் விரிநூல் அப்படிங்கிற பதிகத்தை சிந்திக்கிறதுக்கு தொடங்குகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு இந்த கச்சி ஏகம்பம் அப்படின்னு சொன்னாலே அம்மா பூசை பண்ணின இடம், அம்மா பூசைக்காக வந்த இடம், பூசை செய்வதற்காக. பூசை செய்வது எப்படின்னு ஆண்டவன் கிட்ட கேட்டதுனால பெருமான் அவர் விரும்புவது பூசை அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அதை செய்வதற்காக வந்த இந்த தலம் எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசை என உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மை பூசித்த தலமான இந்த கச்சி ஏகம்பத்தை முதலில் தலத்தை வணங்கிக்கிட்டு அதற்கு பிறகு இந்த தலமானது எவ்வளவு சிறப்பானது அப்படின்னா, இங்கே சில நாயன்மார்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த நாயன்மார்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சாக்கிய நாயனார், காடவர் பூன், கழச்சிங்கர் அப்படின்னு நமக்கு நிறைய பேர் தெரியும். அப்ப இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றிலிருந்து இன்று வரை கோயில் தலமாகவே கருதப்படக்கூடியது இந்த தலம். மண்ணுக்குரிய தலமாக இருக்குது. மண் எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மழைதான். அந்த மழையான திருவருளை முழுமையாக வைத்திருக்கக்கூடியது காமாட்சி அம்மையோடு இருக்கக்கூடியது அந்த காஞ்சி நகரம். அதனால இந்த காஞ்சி நகரத்திற்கான இந்த பதிகத்தை சிந்திப்பதற்கு முன்னாடி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மழையா கொட்டி
ஒரு அவர் அவருடைய கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை அப்படின்னா, அடியவர்களுடைய துணியை துவைத்து கொடுத்து விட்டு தான் மற்ற துணிகளை துவைக்கிறதுன்றதுதான் அவருடைய கொள்கை. அந்த நிலையில பெருமானே ஒரு நாள் அவருடைய அன்பின் திறத்தை உலகிற்கு காட்டுவதற்காக இங்க நம்ம தன்னுடைய கோவணத்தை கொடுத்து துவைக்க சொல்லி கொடுக்கிற பொழுது, தன்னுடைய துணி கந்தையை கொடுத்து துவைக்க சொல்லும் பொழுது, அந்த இடத்துல பெருமான் அந்த உடனே மழையை வருவிக்க அவர் பட்ட பாடு அது என்ன அப்படின்னு நமக்கு சேக்கிழார் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மரிக்கரத்தார் திருவருளால் அப்படின்னு சொல்றாரு. மானை கையில் ஏந்திருக்கக்கூடியவர் அவருடைய திருவருளால் மழை எழுந்து பொழிந்திடுமால், அப்படியே மழை கொட்டி தள்ளுது. நம்ம வேண்டதே அதுக்குதான். அதனால மழை எழுந்து பொழிந்திடுமால் திருத்தொண்டிற்கு இடையூறு போல காணப்படினும் அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த இது பாக்குற பொழுது திருத்தொண்டுக்கு இடையூறு செய்துட்டாரோ, அவர் திருத்தொண்டு தானே செய்யணும்னு நினைச்சாரு. அவரு அடியாருடைய துணியை துவைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறதுல திருத்தொண்டு தானே, அந்த தொண்டுக்கு இடையூறா இவரே செய்யலாமா, பெருமானே செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு வரும். அந்த திருத்தொண்டிற்கு இடையூறாக அதை நினைக்க கூடாது. அது எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த திருக்குறிப்பு தொண்டனா உண்மையில திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை இவ்வூன உலகத்திலிருந்து, இந்த ஊன உலகம், இந்த உலகம் என்னன்னா ஊனம் அப்படின்னு சொன்னா அழிந்து படக்கூடிய உலகம். இந்த இடத்துல இருந்து அவர் ஞான உலகத்திற்கு அவரை இடும் காரணத்திற்காக, அதாவது பொழிந்து இடும் மால் அப்படின்னு சொல்றாங்க, பொழிந்திடுமால் அப்படின்னு வர்றதுனால அந்த குறிப்பு என்னன்னா, இடும்னா எங்க இடும் அப்படின்னா அந்த ஞான உலகத்திற்கு இடும், அதற்கான காரணத்திற்காக மழை பொழிந்தது, அவருடைய திருத்தொண்டு தடைப்பட்டது அப்படிங்கறது எல்லாம் சொல்றாரு நமக்கு சேக்கிழார் பெருமான். இந்த அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட இந்த காஞ்சி மாநகரம் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நகரம். இதுல நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, அவர் என் மனதுக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்ப்பா, என் எண்ணத்திலேயே இருக்கக்கூடியவர்ப்பா, ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தானே அப்படின்னு சொல்றாரு. என் எண்ணத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி மாநகரத்திற்குரிய பதிகத்துக்கான விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். வெந்த வெண்பொடி பூசும் மார்பின் விரிநூல் ஒருபால் பொருந்த கந்தம் மல்கு குழலியோடும் கடிபொழில் கச்சிதன்னுள் அந்தமில் குணத்தார் அவர் போற்ற அணங்கினோடு ஆடல் புரி எந்தை மேவிய ஏகம்பம் தொழுது ஏற்ற இடர்கெடுமே. இந்த பாடல் எப்படி, இந்த பதிகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய கருத்துக்கள் வந்த கருத்துக்களே திரும்ப திரும்ப வருது. முப்புறம் எரித்தது, அவர் மார்பிள விரிநூல் போட்டுக்கிறது, அதுக்கு பிறகு அம்மையோடு இருப்பது, அடுத்தது திருநீர் பூசி இருப்பது, வெந்நீர் பூசி இருப்பது, அப்படிங்கிற கருத்துக்கள் திரும்ப திரும்ப வருது. இது எதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு சிறு கருத்து என்னன்னா, வெந்த வெண்பொடி அப்படின்னு சொன்னா எங்க வெந்த வெண்பொடியை பெருமான் பூசி இருப்பார்? இந்த உலகம் நிலையில்லாதது, இது அழியப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி, அது மகா சங்கார காலம் அப்படின்னு ஒரு காலம் வரும். அந்த காலத்துல எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் தீர்த்திரையாகும். அப்படி தீர்த்திரையாகி கடைசியாக அந்த சாம்பலும் பெருமானின் திருமேனியை சென்று அடையும். அப்ப அதெல்லாம் சென்று அடையும் பொழுது என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் பெருமான் ஒருவனே அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நம்ம அருளாளர்கள்லாம் பெருமான் திருநீர் அணிந்திருக்கிறார். பெருமான் ஏன் நாம திருநீர் அணிந்திருக்கோம், அது சைவம் காட்டுறதுக்காக பெருமான் ஏன் திருநீர் அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம் அணிந்திருக்கிறதுக்கு நாம் அவருக்கு உரியவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு, அவர் அணிந்திருப்பது இந்த உலகமெல்லாம் அழிந்து ஒரு காலத்தில் சங்காரம் ஆகும் பொழுது அவர் மட்டுமே நிலைத்திருப்பார் அப்படிங்கறது நமக்கெல்லாம் உணர்த்துறதுக்காக. அப்படி பாக்குற பொழுது இங்க வெந்த வெண்பொடி பூசுதல் அப்படி இந்த வெண்பொடி திருநீற்றை மட்டும் எங்கெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, முதல் பாடல்ல வெந்த வெண்பொடின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 4வது பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வெந்நீர் அணிந்து அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் சுடலை வெந்நீரு அப்படின்னே சொல்றாரு. அது சங்கார காலத்தில் எல்லாம் அழிந்து படும் பொழுது அது சுடலையாக சுடுகாடாக இருக்கும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெந்நீர் அணிந்து அப்படின்னு 4வது பாடல்லையும்
அடுத்தது 3வது பாடல்லையும் அதற்கான ஒரு குறிப்பு இருக்கு. வண்ண வெண்கொடி பூசும் மார்பில் அப்படின்னு சொல்லி 3வது பாடல்லையும் அதற்கான குறிப்பு இருக்கு. இப்படி இந்த வெந்த வெண்கொடி பூசுதல் அப்படின்னு சொன்னா அது வந்து சங்கார காலத்தில் பெருமான் எல்லா பொருள்களையும் அழித்த பிறகு அது சாம்பலான பிறகு அந்த சாம்பலானது பெருமானின் உடலை சேருவதை குறிப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டு வெந்த வெண்கொடி பூசும் மார்பின் விரி நூலை அணிந்திருக்கிறார். முப்புரி நூலை அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த 3 புரி நூலை அணிந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஞான சம்பந்த பெருமான் கூட அவருக்கு வந்து முப்புரி நூல் அணிவிக்கும் பொழுது அதற்கும் அவர் வந்து உபநயனம் பருவம் எய்திய காலத்துல அவருக்கு ஒரு நூல் அணிவிக்கும் பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னா, ஒல்லை முறை உபநயன பருவம் எய்த உலகிறந்த சிவஞானம் உணர பெற்றார் ஞானசம்பந்த பெருமான சொல்றாரு. தொல்லை மறை விதி சடங்கு மறையோர் செய்ய தோளொடு நூல் தாங்கினார்கள் சுரர்கள் போற்ற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அத அந்த முப்புரி நூலை அணிவது அந்த நூலை அணிவதை சொல்லி விரி நூல் ஒரு மார்பின் விரிநூல் ஒரு பால் அணிந்து கொண்டு இந்த விரிநூல் அணிவதை எங்கெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படி நூல் அணிந்தது அப்படின்னா முதல் பாடல்ல மார்பின் விரிநூல் ஒரு பால் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு 4வது பாடல்ல தோளும் நூலும் புதைந்த வரைமார்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 6வது பாடல்ல பாத்தீங்கன்னா ஆகம் பெண் ஒரு பாகமாக அறவோடு நூல் அணிந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக இந்த 3 இடங்கள்லயும் இந்த விரிநூல் அணிந்திருக்கக்கூடிய கருத்து வருது. ஒரு பால் பொருந்த. அடுத்தது கந்தம் மல்கு குழலியோடும் கடிப்பொழில் கச்சிதனுள் அப்படின்னு சொல்றாரு. கந்தம் மல்கு குழலியோடும் அப்படின்னா நல்ல வாசம் இயற்கையான மனம் நிறைந்த கூந்தலை உடைய அம்மையார் கந்தம் மல்கு குழலியோடும் அந்த கூந்தலை உடைய அம்மை உமையம்மைய சொல்றார். இப்போ முதல்ல என்ன சொன்னோம், சங்கார காலத்தில் மகா சங்கார காலத்தில் எல்லாம் அழிந்துபட்ட நிலையில் அது எல்லாம் பெருமானை அடைக்கலமாக சாம்பல் எல்லாம் பெருமானை அடைக்கலமாக வந்து சேரும் சொன்னோம். அப்ப மீண்டும் புனருற்பவம் செய்யும் பொழுது என்ன நடக்கும், அப்ப உடனே அம்மை வருவாங்க, திருவருள் வரும். அந்த திருவருள் சக்தியாலதான் இந்த உலகம் மீண்டும் புனருற்பவத்திற்கு தயாராகும். அதனால இங்க கந்தம் மல்கு குழலியோடும் அப்படிங்கிறது புனருற்பவ காலத்தை குறிக்குது. அப்ப கடிப்பொழில் கச்சிதனுள் அந்த நேரத்தில் அம்மையோடு வந்து கடிப்பொழில் அப்படின்னா மனம் நிறைந்த சோலையை உடைய கச்சிதனுள் அந்தமில் குணத்தார் அவர் போற்ற அப்படின்னு அந்த கட்சியில் வாழக்கூடிய பெரியவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்தமில் குணத்தார் அப்படின்னா குற்றமில்லாத அந்தமில்லாத குணத்தினை உடையவர்கள் அப்படின்னு சொல்ற. அதுக்கு சேக்கிழார் பெருமான் அந்த கட்சி ஏகம்பம் அப்படின்னு சொன்னா அங்க வாழக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்றாரு. தீய என்பன கனவிலும் நினைவில்லாத அவங்க எல்லாம் தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ் தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டுல இருக்கக்கூடிய கச்சிமா நகரத்தில் வாழக்கூடியவர்கள். அதனால இவங்க வந்து அந்தமில் குணத்தார் அவர் போற்ற அப்படின்னு சொல்றார். இதே மாதிரி நமக்கு வந்து அந்த அந்தமில் குணத்தார் அவர் போற்றன்னு சொல்றதோட மட்டும் இல்லாம கரவில் வன் கையினார்கள் அப்படின்னு 9வது பாடல்லையும் கொடுத்துட்டாரு. கரவில் வன் கையினார்கள் அப்படின்னா அவர்கள் வள்ளலாக இருக்கக்கூடியவர்கள். அந்த அந்த அவர்கள் வந்து யாராவது வந்து அவங்க கிட்ட ஒரு பொருள் வேணும்னு கேட்டாங்கன்னா அதை கையில ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லாம, கரவு அப்படின்னா மறைத்து வைத்தல், அந்த மறைத்து வைக்கிற குணமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி இந்த 9வது பாடல்லையும் கொடுத்தார். அப்ப அந்த அந்தமில் குணத்தார் அவர் கரவையில் வன்கையினார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது நமக்கு இந்த கரவு அப்படின்னு சொன்னா நமக்கு நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, இறப்பவர்க்கு ஈய வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் கையில பொருளை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து கடு நரகங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு. நமக்கு அருணகிரிநாதரும் கந்தர் அனுபூதியில
கெடுவாய் மனனே அப்படின்னு மனதுக்கு வந்து சொல்றாரு. கேட்டுக்கோ, நான் சொல்றேன், கெட்டு போயிடுவேன், நான் சொல்றதை கேட்கலனா அப்படின்னு சொல்லி, கெடுவாய் மனனே கதி கேள், இதுதான் கதி, கேள், என்ன செய்யணும்னு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி கரவாதி இடுவாய் அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது கையில வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி கரவாதி இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் அப்படின்னு இந்த 2 கட்டளையை தான் அவர் கொடுக்கிறாரு அந்த கந்தர் அனுபூதியில பாத்தீங்கன்னா. அப்போ அந்த இந்த கச்சி மாநகரத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க? அந்தமில் குணத்தாராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் கரவில் வன் கையினார்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறது தெரியுது. அந்தமில் குணத்தார் அவர் போற்ற, அந்த குணத்தினை உடையவர்கள் அவர்கள் போற்ற அணங்கினோடு ஆடல் புரி. அப்ப அணங்கினோடு ஆடல் புரி அப்படின்னா, ஆடல் அப்படிங்கிறது ஐந்தொழில். அந்த ஐந்தொழிலை புரிவதற்காக அணங்கினோடு வருகிறார், திருவருளோடு வருகிறார். அணங்கு அப்படின்னா தெய்வத்தன்மை வாய்ந்த பெண். அப்ப இங்க வந்து அம்மையை சொல்லக்கூடியது. அப்ப அணங்கினோடு ஆடல் புரி எந்தை மேவிய, என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவர் எந்தை மேவிய ஏகம்பம் தொழுதி ஏத்த. ஏன்னா தோடுடைய செவியன் அவர் பாடுறதுக்கு காரணமாக இருந்தது அம்மையப்பராக வந்து அவருக்கு பால் கொடுத்து அவரை ஞானத்திற்கு சம்பந்தம் செய்தது. அதனால பெருமானை எப்படி சொல்றாருன்னா எந்தை அப்படின்னு சொல்றாரு. எந்தை மேவிய ஏகம்பம் தொழுது ஏத்த இடர்கெடுமே. இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல்லையும் இடர்கெடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒரே ஒரு பாடல்ல மட்டும் மாற்றி 9வது பாடல்ல மட்டும் வல்வினை மாய்ந்து அரும் அப்படின்னு சொல்லி. அப்ப மற்ற பாடல்கள் எல்லாம் இடர்கெடும். இடர்னு நாம சொல்றோமே, நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு பரீட்சையில நம்ம வந்து தேர்ச்சி பெறணும், அப்புறம் இது வாங்கணும் அது வாங்கணும்னு நினைக்கிற இடரா? இதை வாங்க முடியாம இருக்கேன், அதை செய்ய முடியாம இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய இடரா? அதெல்லாம் இடரா அப்படின்னா இல்ல. பிறவிக்கு கூடவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய, நம்ம பிறப்புக்கு முன்னரே நம்முடன் இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம், அதுதான் எல்லா இடருக்கும் காரணமான மூலமலம். அதனால அந்த மூலமலம் நீங்கணும், ஆணவ மலம் நீங்கணுங்கிறதுக்காக பெருமானால கூட்டி வைக்கப்பட்ட மாயாமலமும் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ம மலமும் நம்மை விட்டு நீங்கணும் அப்படின்னா இவரை தொழுது ஏத்த. தொழுதல் அப்படிங்கிறது உடலால் தொழுதல், ஏத்துதல் அப்படிங்கிறது வாக்கால் ஏத்துதல், பரவி ஏத்துதல். அப்போ அவரை வந்து வணங்குதல் அப்படின்னு சொன்னா என்னன்னா, உடலாலையும் வணங்கணும், வாக்காலையும் வணங்கணும். அப்படி வணங்குற பொழுது என்ன ஆகும்? கூடவே மனதும் சேர்ந்து வணங்கும். அப்படி வணங்க 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 என்ன ஆகும்? நம்முடைய இடர்கெடும் அப்படிங்கறது இந்த பாடல்ல புரியுது நமக்கு. அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா, வரம் திகழும் அவுணர் மாநகர் 3 மாய்ந்து. இப்போ அடுத்ததா எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாநகர் 3 அப்படிங்கிறது. இந்த மாநகர் 3ங்கிறது நமக்கு தெரியும், அது முப்புறமாவது மும்மல காரியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த 3 மாநகர் 3ஐயும் எரித்த வரலாறு இந்த பதிகத்துல எந்தெந்த பாடல்ல சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது பாடல்ல இப்ப சொல்லியிருக்காரு. வரம் திகழும், அதாவது வரம் பெற்று அவர்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 அவுணர் அப்படின்னா அந்த அசுரர்கள், மாநகர் 3 உடன் மாய்ந்து அவிய. 3 ஒன்றோடு ஒன்றாக 3 உடனுக்குடன் மாய்ந்து அவிய அப்படின்னு சொல்றாரு. அது இதுல வந்து 2வது பாடல்ல முப்புறம் எரித்ததை சொல்றாரு. அதே போல முப்புறம் எரித்ததை 6வது பாடல்லையும் சொல்லியிருக்காரு. 6வது பாடல்ல பாத்தீங்கன்னா, சாகம் பொன்வரையாக தானவர் மும்மதில் சாய அப்படிங்கிற சொல்லாட்சியில நமக்கு ஞானசம்பந்த பெருமான் கொடுக்கிறாரு. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா, இது 10வது பாடல்ல வந்து புறம் 3 அப்படின்னு, அதாவது விண்டவர் புறம் 3 வெங்கனை ஒன்றினால் அவிய அப்படின்னு. ஆக 3 இடங்கள்ல திரும்ப முப்புறம் எரிந்ததை வந்து சொல்றாரு. முப்புறம் எரிந்தது எப்படி எரிந்தது அப்படின்னா, வரம் திகழும் அவுணர் மாநகர் 3 உடன் மாய்ந்த அவிய. அது 3ம் ஒன்றாக உடன் மாய்ந்த அவிய என்ன செய்தார்? சரம் துறந்து எரி செய்த தாழ்ச்சடை சங்கரன் அப்படின்னு சொல்லி 2வது பாட்டுல சொல்றாரு. அதே போல 6வது பாட்டுல சாகம் பொன்வரையாக தானவர் மும்மதில் சாய அப்படின்னு சொல்றாரு. சாகம் அப்படிங்கிறது என்னன்னா,
சாபம் அப்படிங்கிற பொருள். அது வந்து எதுகைக்காக வேண்டி சாகம்னு வந்திருக்கிறதுல அந்த சாபம் அப்படின்னா வில்லுன்னு பொருள். அந்த வில்லு பொன் வரைங்கிறது மேரு, மேருமலையை வில்லாக வளைத்து அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து அம்பை எய்து இரண்டாவது பாடல்ல சரம் துறந்து எரி செய்த தாழ்ச்சடை சங்கரன்றதுல வந்து அம்பினை எய்து எரி செய்த தாழ்ச்சடை, தாழ்ந்த சடையை கொண்டு நடனம் புரிகின்ற சங்கரன். சங்கரன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கரன் அப்படின்னா இன்பத்தை செய்பவன், அவன் நமக்கு என்றும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறது. அப்போ இங்க சரம் துறந்து எரி செய்த தாழ்ச்சடை சங்கரன். இதே போல 10வது பாடல்லையும் விண்டவர் புறம் மூன்றும் வெங்கனை ஒன்றினால் அவிய அப்படின்னா வெங்கணை ஒன்றினால் அப்படின்னு, இந்த சரம்ங்கிறது தான் கணை, அதுதான் அம்பு. அந்த ஒரு அம்பினால் ஓரம்பே முப்புறம், அந்த ஓரம்பே மிக உந்தி பரண்ட, அப்ப ஒரு அம்பு கூட அவருக்கு மிகையானது அப்படிங்கிறது சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். சரம் துறந்து எரி செய்த தாழ்ச்சடை சங்கரன், அந்த தாழ்ந்த சடையினை உடைய சங்கரன் மேய இடம், அந்த மேய இடம் அவர் விரும்பி இருக்கக்கூடிய இடம். அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா சோலை சூழ்ந்திருக்கு. அந்த சோலையில பெருமானுக்குரிய மலர்களான குருந்தம், மல்லிகை, பூங்கு, மாதவி, நல்ல புறா மரவம் அப்படின்னு இந்த மரங்களும் மலர்களும் மலர்ந்திருக்கக்கூடிய இடம். திருந்து பைம்பொழில், நல்ல அழகான யார திருத்தி அமைக்கப்பட்ட அந்த பைம்பொழில், பசுமையான பொழில் இருக்கக்கூடிய கச்சி ஏகம்பம் சேர நமது இடர்கெடுமே அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக 3வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, வண்ண வெண்பொடி பூசும் மார்பில், அந்த வண்ண வெண்பொடி இதுதான் முதல்லயே சொன்னோம், வெந்த வெண்பொடி அப்படின்னு சொல்லி, வண்ண வெண்பொடி பூசும் மார்பில் வரி அரவம் புனைந்து, வரி அரவம் புனைந்து அவரு பெண் அமர்ந்து எரியாடல் பேணிய, பெண் அமர்ந்து எரியாடல் பேணிய, அந்த இடுகாட்டில் ஆடிய பேணிய பிஞ்சகன் மேய இடம். அப்ப பெண் அமர்ந்து எரியாடல் பேணிய பெருமான் ஆடல் புரிகின்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சொல்றாருன்னா, முதல் பாடல்ல அணங்கினோடு ஆடல் புரிந்தார், அது ஐந்தொழில் ஆடல் புரிதல் தான். அடுத்தது பெண் அமர்ந்து எரியாடல் அப்படிங்கிறது இந்த 3வது பாடல்ல சொல்றாரு. அடுத்தது மகிழ்ந்து உடன் ஆடல் புரி அப்படின்றது 5வது பாடல்ல. இதுவும் அம்மையோடு மகிழ்ந்து உடன்றது வந்து அங்க குறிப்பாக சொல்லியிருக்காரு. உடன்னா யாருடன் அப்படின்னா அம்மையுடன் அப்படிங்கிறது 5வது பாடல்ல சொல்லியிருக்காரு. அப்போ மகிழ்ந்து உடன் ஆடல் புரி அப்படிங்கிறது திருவருளுடன் ஆடல் புரிதல். ஆடல் புரிதல் அப்படிங்கிறது முன்னமே சொன்ன மாதிரி ஐந்தொழில் புரிதல் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிட்டு, பெண் அமர்ந்து எரியாடல் பேணிய பிஞ்சகன். பிஞ்சகன் அப்படின்னு சொன்னா அவன் தலைக்கோலம் கொண்டவன். அப்ப அந்த தலைக்கோலம் கொண்டவரை இங்க இந்த பதிகத்துல எங்க எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது பாடல்ல தாழ்ச்சடை சங்கரன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இந்த 3வது பாடல்ல பேணிய பிஞ்சகன் அப்படின்னு சொல்றாரு, ஆடல் பேணிய பிஞ்சகன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 5வது பாடல்ல தோடு அணி மலர் கொன்றை சேர் சடை அப்படின்னு சொல்றாரு. தோடு அணி அப்படின்னா, தோடுனா இதழ், இதழ் அழகிய இதழை உடைய கொன்றை மலரை தலையில் தாங்கி கொண்டிருக்கக்கூடியவன் அந்த சடையினை உடையவன் அப்படிங்கிறது 5வது பாடல்ல இருக்கக்கூடிய விளக்கமாக. அடுத்தது வந்து வாழ் நிலா மதி புல்கு செஞ்சடை அப்படின்னு சொல்லி 8வது பாடல்ல வாழ் நிலா மதி வாழ்நிலா மதி புல்கு செஞ்சடை அப்படின்னு சொல்றாரு 8வது பாடல்ல. அடுத்தது அந்த வாழ் நிலாமதி, அப்போ முதல்ல அவருடைய அலங்காரத்தை சொல்ல வந்தவர் தோடணி மலர் கொன்றை, அவர் கொன்றையை அணிந்திருக்காருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல
கடைசி நேரத்துல வந்து சரணடைந்த மதியினையும் தலையில் சூடி இருக்கிறார். அந்த மதி தன்னுடைய ஒளியெல்லாம் இழந்து வந்த காலத்திலையும் அதை இங்க பெருமான் தலையில் சேர்ந்ததனால அது எப்படி இருக்குன்னா, வாழ்னா ஒளி நிறைந்ததாக இருக்கு. ஒளி நிறைந்ததாக இருக்கே, அப்ப வெப்பமா இருக்குமா அப்படின்னா, மதிக்குரிய குளிர்ச்சியோடு இருக்கிறது. அதனால அது நிலா மதியாக இருக்கு. அதனால வாழ் நிலா மதி புல்கு செஞ்சடை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து அந்த அந்த அரவம் சேர் சடை அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக 9வது பாடல்ல வரும் பொழுது பகை பொருளாக இருந்தாலும் அதையும் தன்னுடைய சடையில் தாங்கி அதற்கும் இடம் கொடுக்கக்கூடியவர். அதனால அரவம் சேர் சடை அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட செஞ்சடையினை உடையவர் அந்த பிஞ்சகன் அப்படின்றது இந்த பாடல்ல சொல்றார். வண்ண வெண்பொடி பூசும் மார்பில் வரி அரவம் புனைந்து பெண் அமர்ந்து எரியாடல் பேணிய பிஞ்சகன் மேய இடம் விரும்பிய இடம் எது அப்படின்னா, விண்ணமர் நெடுமாடம் ஓங்கி விளங்கிய கட்சி தன்னுள் விண்ணளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய ஓங்கிய நெடுமாடங்கள் உடைய விளங்கிய கட்சி தன்னுள் திண்ணமாம் பொழில் சூழ்ந்த அப்படின்னா, திண்ணமாம்னா அடர்த்தியான பொழில் இருக்கு அப்படி மேகராக குறிஞ்சி பண்ணக்கூடிய பதிகங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த திண்ணமாம் பொழில் சூழ்ந்த ஏகம்பம் அப்படின்னு அதற்கு முன்னாடி திருந்து பைம்பொழில் சூழ்ந்த ஏகம்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏலம் நாரிய சோலை சூழ் ஏகம்பம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி வரிசையா சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த சோலைங்கிறது வந்து மழையின் காரணமாக செழிப்பாக இருக்கக்கூடியதை காட்டக்கூடியதாக கொண்டு அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 4வது பாடல்ல தோலும் நூலும் துதைந்த வரைமார்பில் அப்படின்னா நூல் அணிந்திருக்கக்கூடியத சொல்றாரு. எங்க எல்லாம் சொல்லியிருக்காருன்னா, மார்பின் விரி நூல்னு முதல் பாடல்லையும், தோலும் நூலும் துளைந்த வரைமார்பு அப்படிங்கிறது 4வது பாடல்லையும், 6வது பாடல்ல ஆகம் பெண் ஒரு பாகமாக அறவோடு தோலும் நூலும் துதைந்த வரைமார்பில் சுடலை வெந்நீர் அணிந்து, அந்த வரைமார்பில் அவர் சுடலை வெந்நீரினை அணிந்து இந்த இடத்துல எதை சொல்ல வராரு அப்படின்னா, காலன் மாளுட காலால் காய்ந்த மார்கண்டேயனுக்காக யமனை உதைத்ததை சொல்லி இந்த அந்த காலகாலனாக இருக்கக்கூடிய பெருமானை சொல்றாரு. காலன் மாள் உற அவன் இறந்து படுமாறு காலால் காய்ந்த கடவுள் கருதுமிடம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது மாலை வெண்மதி தோயும், மாலையில் வெண்மதியானது தோயும் அளவுக்கு, அதாவது அப்படியே தோய்ந்து தவழ்ந்து செல்லும் அளவிற்கு மாமதில் உடைய கச்சி மாநகருள் ஏலம் நாரிய சோலை சூழ் ஏகம்பம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனம் நிறைந்த சோலை சூழ்ந்த ஏகம்பம் ஏத்த நமது இடர் கெடும் அப்படிங்கிறது 4வது பாடலின் விளக்கமாகும். 5வது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படிங்கிறது, இந்த தோடுன்றது இதழ்னு நம்ம பார்த்தோம். அந்த தோடு அணி மலர் கொன்றை சேர் சடை அப்படிங்கிறது அப்ப செஞ்சடை, சடையில் என்னெல்லாம் வச்சிருக்காருன்றத பாக்குற பொழுது அதற்கான விளக்கத்தை பார்த்துட்டோம். தோடு அணி மலர் கொன்றை சேர் சடை, அதன் பிறகு அதுல தூமதியம் தூய்மையான மதியத்தையும் சூடிக்கொண்டு புனைந்து பாடல் நான்மறையாக பல்கணப்பேய்கள் அவை சூழ, பாடல் நான்மறையை பாடல் பாடிட்டு வருதான். என்னன்னா பூதகணங்கள்லாம் வருதான். பல கண பேய்கள் வந்து சூழ வாடல் வெண்தலையோடு அவர் அதெல்லாம் சூழ்ந்து அதெல்லாம் மறை பாடிட்டு வரும்பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வாடல் வெண்தலை அப்படின்னா அயன் தலையை கொய்தது அத சொல்றாரு. அந்த அயன் தலையை கொய்த பொழுது கையில அந்த உடை நாற்றத்தோட அந்த தசைகளோடு இருக்கக்கூடிய காய்ந்த தசைகளோடு இருக்கக்கூடிய அந்த தலை வாடல் வெண்தலையோடு அனல் ஏந்தி, ஒரு கையில அந்த தலையை பிச்சை பாத்திரமாகவும் ஒரு கையில வந்து அனல் நெருப்பை ஏந்தி கொண்டு வருகிறார். அனல் ஏந்தி மகிழ்ந்து உடன் ஆடல் புரி, அந்த உடன் ஆடல் புரிங்கிறது அம்மையுடன் ஆடல் புரி, ஆடல் புரிதல்ன்றது ஐந்தொழில் செய்வது, ஆடல் புரி சேடர் சேர் கலிக்கட்சி ஏகம்பம் அப்படின்னா, இந்த ஆடல் புரிதல்ன்றது ஐந்தொழில் சொல்லும் பொழுது அப்ப இங்க சேடன்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பெருமானை சொல்றாரு. அந்த பெருமான் வந்து
ஏகம்பனாக இருக்கக்கூடியவர். அவர் உலகம் அழிய தான் எஞ்சி நிற்பவர் அப்படிங்கிறதுதான் இந்த சேடர்ன்றதுக்கான பொருள். இந்த சேடர் அப்படிங்கிறத வந்து நாம கட்சி ஏகம்பத்தில் வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள் வாழக்கூடிய பகுதி கட்சி ஏகம்பம். அதனால சேடர் அப்படிங்கிறது கட்சி அந்த நெசவு தொழிலை செய்யக்கூடியவர்களையும் குறிக்கும் அப்படிங்கிற பொருளை எடுத்துட்டு நெசவு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் வாழக்கூடிய அந்த கட்சி ஏகம்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த உடன் ஆடல் புரி சேடர் அப்படின்னு வர்றதுனால அந்த சேடர்ன்றது பெருமானை குறித்து, அந்த சேடர்ன்றது உலகம் உலகம் எல்லாம் அழிந்த பின்னும் தான் ஒருவன் மட்டும் நிலைத்திருக்கக்கூடியவன் சேடர். சேடம் அப்படின்னு சொன்னா சேஷம் அப்படின்ற பொருளை வடமொழியிலிருந்து வந்தது. அப்ப சேஷம் அப்படின்னு சொன்னா என்னன்னா மிச்சம் அப்படின்றது. சேடம் அப்படின்னா மிச்சம். அப்ப எல்லாம் போன பிறகு மிச்சமாக இருக்கக்கூடியவன் அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேட சேர் கலிக்கட்சி ஏகம்பம் சேர இடர்கெடுமே, நமது இடர்கெடும் அப்படின்றத சொல்லி அடுத்தது 6வது பாடல்ல என்ன சொல்றாருன்னு, சாகம் அப்படிங்கிறது சாபம் அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்தது. அது வந்து எதுகைக்காக சாகம்னு வருது. சாபம்னா வில்லு. அப்ப இங்க வில் சாபம் சாகம் பொன்வரையாக அப்படின்னா வில்லையே மலையே வில்லாக வளைத்ததை சொல்லி, தானவர் அப்படின்னா அசுரர்கள், மும்மதில் சாய 3 மதில்கள் சாய. ஏற்கனவே எங்கெல்லாம் இந்த முப்புறம் எரித்தது அப்படிங்கிறது வருதுன்றத பார்த்துட்டோம். சாய எய்து ஆகம் பெண் ஒரு பாகமாக, ஆகம் பெண் ஒரு பாகமாக, பெண்ணை தன்னுடன் ஒரு பாகமாக கொண்டு வருகிறார். பெண் ஒரு பாகமாக அறவோடு நூல் அணிந்து, அறவோடு பாம்போடு சேர்த்து நூலையும் அணிந்து கொண்டு மாகம் தோய் மணிமாட மாமதில் கட்சி மாநகருள். மாகம் அப்படின்னா ஆகாயம். ஆகாயமே வந்து அந்த மாகம்ங்கிறது மேகம். மேகம் கூட்டம் எப்பொழுது இறங்கி வரும் கீழே வரும் அப்படின்னு சொன்னா அந்த கருமேகம் சூழ்ந்து இருக்கும் பொழுது இறங்கி வரும். அந்த கருமேகம் நமக்கு மழை வேண்டி பாடக்கூடிய பதிகமாக இருக்கக்கூடியதுனால இந்த இடத்துல வந்து மேகராக குறிஞ்சி பண்ணில் பாட பாட கருமேகமானது நம்மை நோக்கி கீழ் இறங்கி வரும் அப்படின்றத கொண்டு மாகம் தோய் மணிமாட மாமதில் கட்சி மாநகருள், ஆகாயம் தோயக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய மாட மாளிகைகள் இருக்கக்கூடிய அந்த கட்சி மாநகருள் ஏகம்பத்தூரை ஈசன் சேவடியத்தை இடர்கிடும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமானின் சேவடி அப்படின்னா செம்மையான அடி. அது சிறப்பானதுன்னு சொல்றதானா அது அதை அடைய நம்மை செம்மைப்படுத்தக்கூடிய அந்த திருவடி அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஏற்கனவே இந்த வால் நிலா மதி அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்லியாச்சு. வாள் அப்படின்னா ஒளி, நிலாமதி அப்படிங்கிறது அந்த குளிர்ந்த மதி. அதனை புல்கு செஞ்சடை, அதை தலையில் சடையில் சூடி இருக்கக்கூடியவர். அது மட்டுமா சூடியிருக்காரு அப்படின்னா வாள் அரவம் அணிந்து அப்படின்னு சொல்றாரு. வாள் அரவத்தையும் அணிந்திருக்கிறார் அந்த சடையில். இது ரெண்டும் என்னன்னா மதியும் அரவமும் பகை பொருள்கள். பகை பொருள்கள் ஒன்றோடு ஒன்று பகை தீர்த்த ஆண்ட பெருமான் அப்படிங்கிறதுனால அவரை அடைந்தால் அந்த இவர் எனக்கு வேணும் இவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதே இருக்காது. இந்த சந்திரன் வந்து எதனால சாபம் பெற்றான் அப்படின்னா அவனுடைய 27 மனைவிமார்கள்ல ஒருவர் மேல் மட்டும் காதல் கொண்டதுனாலதான் அவன் தேய்ந்து போகும்படி தக்கன் இடத்துல சாபம் பெற்றான். அதனால ஒருத்தர் வேணும் ஒருத்தர் வேணாம் அப்படின்ற எண்ணத்தையே மறக்கக்கூடிய அளவுக்கு இவர்களை எனக்கு பிடிக்கும் இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அரவத்தோட சேர்த்தே தலையில போட்டு வச்சிருக்காரு. அதனால அந்த வாள் நிலாமதி புல்கு செஞ்சடை, அந்த செஞ்சடையானது வாளரவமும் அணிந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அணிந்து நான் இடத்தினில் வாழ்க்கை பேணி. இங்கேயும் அம்மைய சொல்றாரு. நான் இடத்தினா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு இன்றைய காலத்தில் எழுத்துல மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த 4 குணங்களும் பெண்களுக்கு உரியது. அந்த பெண்களுக்கு உரிய அந்த 4 குணங்களில் அம்மா வந்து எப்படி இருக்காங்க, அந்த 4 குணத்தோடு, அதாவது நாணம் அப்படிங்கிற குணத்தோடு இருக்கக்கூடிய அம்மை, சிறப்பாக இருக்கக்கூடிய அம்மையுடன் வாழ்க்கை செய்யக்கூடிய பெருமான், வாழ்க்கை பேணி. அடுத்தது அவனு சொல்றாரு நகு தலையில் பலி தேர்ந்து அப்படின்னு சொல்றாரு. இந்த நகுத்தலை அப்படின்னு சொன்னா அது தார்காவனத்து முனிவர்கள் அவர்கள் வந்து அந்த வேள்வியிலிருந்து அனுப்பியது அப்படிங்கிறது தெரியும். அதை வந்து தலையில வச்சிருப்பாரு அப்படின்னு தான் நம்ம நிறைய
பதிகங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இதுல வந்து நகுதலையில் பலி தேர்ந்து அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த நகுதலை சிரித்ததா இருக்குமா. அதுல போய் பலி எடுக்கிற பொழுது பலி எதுக்காக எடுக்கிறார்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவத்தை பிச்சு எடுக்கிறது தானே அது. அப்ப நம்மகிட்ட அவர்கிட்ட எது இல்லையோ அததான் நம்ம கிட்ட வந்து பலி கேட்க முடியும், பிச்சை எடுக்க முடியும். அவர்கிட்ட ஆணவம் கிடையாது, மாயை கிடையாது, மயக்கம் கிடையாது, கண்மம் கிடையாது. அதனால அவர் நம்மகிட்ட அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கிட்ட வாங்க வராரு. அத வாங்க வர்றவர் எப்படி வர்றாருன்னா நகுதலையோட வராரு. அந்த நகுதலை எதுக்கு எப்படி பார்த்து சிரிக்குதுன்னா நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வருதான். அடடடா, இது கூட தெரியலையே, இந்த உலகம் நிலையில்லாதது, இது நீ நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலைன்னு அது உண்மை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே, நீ உடம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே, இந்த உடம்பே நிலை இல்லாததுப்பா, இது கூட தெரியாம இதை போய் பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி, நிலையில்லாததெல்லாம் நிலை என்று கருதி கொண்டு நீ அதன் பின் சென்று கொண்டிருக்கிறாயே அப்படின்னு நம்மை பார்த்து அந்த நகுதலையானது சிரித்து கொண்டிருக்கிறதா. அதனால அதை எடுத்துட்டு வந்து காமிச்சாவது நிலையில்லாத பொருள் எல்லாம் நீ நிலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அதற்காக உனக்கு வினையை சேர்த்துட்டு இருக்க, அதன் மேல மயக்கம் கொண்டிருக்கிற, அதையெல்லாம் இந்த பாத்திரத்துல பிச்சையா போடு அப்படின்னு சொல்லி பெருமான் கேட்கிறாரோ அப்படின்னு தோணுது இந்த பாடல்ல. நானிடத்தினில் வாழ்க்கை பேணி நகுதலையில் வழி தேர்ந்து ஏனிலா அரக்கன், அதாவது மன உறுதியே இல்லாதவன் அவன், அவனுக்கு மன உறுதியே இல்லாத அரக்கன் தன் நேன் முடி பத்தும் இருத்தவன் ஊர் சேனுலாம் பொழில். சேனுலாம், சேன்றது வந்து ஆகாயம், அந்த ஆகாயம் உழவுகின்ற பொழில் அப்படின்னு. அப்ப இதுவும் மழை மேகமாக கொண்டு பொழில் சொல்லும் பொழுது அந்த மழையின் காரணமாக செழிப்பாக இருக்கக்கூடிய பொழில் இருக்கக்கூடிய கச்சியேகம்பம் சேர இடர்கெடுமே அப்படின்னு சொல்லி சொல்றாருமா. அடுத்தது வந்து 9வது பாடல். இந்த பாடல் வந்து அண்ணாமலைக்குரிய பாடல். பிரமனும் திருமாலும் கைதொழ பேரழலாய பெம்மான் அவர்கள் 2 பேரும் கை தொழுது, அப்பா நாங்க கீழே தேடினோம், மேல தேடினோம், உன்னை கண்டுபிடிக்க முடியல, நான் தேடி பிடிச்சிருவேன்னு நினைச்சிட்டு போனேன், அதனால அன்னமாகவும் ஏனமாகவும் போய் தேடினோம், எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கை தொழுது கேட்க பேரழலாய பெம்மான் அரவம் சேர் சடை அந்தணன், அரவத்தினை தலையில் சூடிக் கொண்டிருக்கக்கூடிய அந்தணன் அணங்கினோடு, அப்படிப்பட்டவன் அணங்கினோடு திருவருளோடு அமரும் இடம் எது அப்படின்னா இந்த கச்சியேகம்பம். அந்த கச்சியேகம்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா முதல் பாடல்ல சொன்னாரு அந்தமில் குணத்தார் அவர் போற்ற அப்படின்னு. அப்ப அதே போல இந்த பாடல்ல என்ன சொல்றார்? கரவில் வன்கையினார்கள் வாழ்கின்ற கலிக்கச்சி அப்படின்னு சொல்றார். அப்ப கரவில், அதாவது வள்ளலாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்கின்ற கலிக்கச்சி மாநகருள் மரவம் சூழ் ஏகம்பம் தொழ. அங்கே மரவம் அப்படிங்கிறது வெண்கடம்பு மரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, குங்குமப்பூ மரம் அப்படின்னு சொல்றாங்க. மரவம் சூழ் பொழில் ஏகம்பம் தொழ வல்வினை மாய்ந்து அருமே. நம்மளுடைய வலிமையான வினையானது, இந்த வினை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வினையை கழித்து கொண்டிருக்கிற பொழுதே நம்ம வந்து சஞ்சித வினை மலை போல சேர்த்து வச்சிருப்போம், அதுல இருந்து ஒரு சிறு பகுதியை தான் நமக்கு கொடுத்து அனுப்புவாரு சாமி. அதை கழிக்கிறதுக்காக வந்துட்டு அதை கழித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆகாமியம்னு ஒரு மலையை நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி அதனால இது வந்து வலிய வினை, பல பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய வினை. அதனால அந்த வல்வினையானது மாய்ந்து அரும், அது முழுமையாக அறுபட்டு நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறத நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கால இங்க கொடுக்குறாரு அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தது குண்டுபட்டு அமன ஆயவரோடும் கூரை தம் மெய்ப்போர்க்கும், அந்த உடலில் குண்டாக இருக்கக்கூடியவர்களை சொல்றாரு. குண்டுபட்டு அமன ஆயவரோடும் கூரை தம் மெய்ப்போர்க்கும். கூரைன்றது வந்து அந்த பாயை வந்து ஓலை பாயை வந்து தன்னுடைய ஆடையாக அணிந்திருக்கக்கூடிய தம் மெய்ப்போர்க்கும் மிண்டர் கட்டிய கட்டுரை, அவர்கள் கட்டிய கட்டுரை எல்லாம் பொய்ச்சொல். கட்டுரைனா பொய்ச்சொல், அதையெல்லாம் கற்பனையாக சொல்லக்கூடியது, அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. அவை கொண்டு விரும்பேன் மின் விண்டவர் புறம் மூன்றும், விண்டவர் முப்புறத்தை எரித்தது, அது போல உன்னுடைய முப்புறமானது மும்மல காரியமாக இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாய் மூன்றையும் நீக்கக்கூடிய வல்லமை இவன் ஒருவனுக்கே உண்டு. அதனால விண்டவர் புறம் மூன்றும் வெங்கனை ஒன்றினால் அவிய கண்டவன் அவனை வணங்கு உன்னுடைய இடர் கெடும் அப்படிங்கிறத சொல்றாரு இந்த 10வது பாடல்ல. அப்படின்னு பார்த்துட்டு 11வது பாடல்ல ஏறினார் பொழில் சூழ்ந்த கச்சி ஏகம்பம் மேயவனை, ஏர் அப்படின்னா அழகு, அழகு பொழில் சூழ்ந்த அந்த கச்சி ஏகம்பம் மேயவனை காரினார் மணிமாடம்.
அப்படின்னா மேகங்கள் வந்து தங்கக்கூடிய மாடம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஓங்கு கழுமலம், நம்முடைய மலங்களை எல்லாம் நீக்கக்கூடிய பதிகம் இது. அதனால இந்த பதிகத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தலத்தின் பெயரை சொல்லும் பொழுது கழுமலம்னு சொல்றார். ஏன்னா இந்த பாடல்கள்ல பல பாடல்கள்ல முப்புறம் எரித்ததையும் நமது இடர்கெடும் ஒரு பாடலையும் குறிப்பு கொடுத்திருக்கிறதுனால இடரானது நம்மளுடைய மலம் அப்படின்றத எடுத்துட்டு அந்த கழுமலம் அப்படிங்கிற பொருளோட இங்க நான் வந்து அவருடைய திருத்தலத்துக்கு 12 பெயர்கள் இருக்கும் பட்சத்துல இங்க அவர் வந்து கழுமலம் அப்படிங்கிற கழுமல நன்னகருள், ஓங்கு கழுமல நன்னகருள், பாரினார் தமிழ் ஞான சம்பந்தன் பரவிய பத்தும் வல்லார், இந்த பத்தையும் பாட வல்லவர்கள், சீரினார் புகழ் ஓங்கி. அவர்களுக்கெல்லாம் மறுமை பயன் கிடைக்கும்னா சில பேர் கேட்கலாம், எங்களுக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காதா அப்படின்னா, இந்த உலகத்துல உனக்கு எவ்வளவு புகழ் வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கும். இம்மை பயனும் கிட்டும், மறுமை பயனும் கிட்டும் அப்படின்னு வாரா உலகமும் கிட்டும் அவரை வணங்கினால் அப்படிங்கிறத சொல்லி சீரினார் புகழ் ஓங்கி அப்படிங்கிறது சீரினார் புகழ். அதனால இங்க வந்து இம்மை பயனான இந்த புகழ் ஓங்குதலை சொல்லி அடுத்தது விண்ணவரோடு இருத்தல்ன்றது மறுமை பயனாகவும் சொல்லி சேர்பவரே, விண்ணவரோடும் சேர்ந்து இருப்பவர்கள். இங்கே இந்த கச்சி ஏகம்பனை வணங்கும் பொழுது இந்த பதிகத்தை பாடி மழை வேண்டி நாம பாட 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 இந்த இம்மை பயனும் மறுமை பயனும் கிட்டும்னு சொல்ற போல நமக்கு இப்பொழுது வேண்டிய மழையும் கிட்டும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்திருக்கு. இந்த மழையானது நமக்கு வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொன்னா, இந்த மழை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு திருவள்ளுவர் நாயனார் சொல்றாரு. என்னன்னா, ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றி கால் அப்படின்னா, ஏர் எடுத்தே உழவ முடியாது. மழை இல்லைன்னா, மழை இருந்தா தான் ஏர் உழவு நடக்கும். அப்பதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அவங்க ஏற்றில் அந்த ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல கை வைக்கலன்னா நாம சாப்பாட்டுல கை வைக்க முடியாது. அதனால மழை அவசியம், மழை வேண்டுவது அவசியம். அதனால நாம வந்து மழை வேண்டி பதிகங்களை பெருமானிடம் விண்ணப்பமாக தொடர்ந்து செய்ய பெருமானின் அருள் மழை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.